இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவா, இன்னும் கபிலனை காணோம். ஒருவேளை அண்ணி உண்மையாவே அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா என்ன? வரட்டும், அக்காவை சமாளிச்சுட்டு வரதுனா என்ன சாதாரண விஷயமா? நல்ல வேலை ரித்திகாவும் கபிலனோட அம்மாவும் கூட வரல. அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா கபிலனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பிரச்சனை தான். நமக்கு எதனால பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஒருவேளை கபிலன் கூட ரித்திகாவும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்கன்னா கபில ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நின்னு நிதானமா பார்த்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல கபிலன் கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். அவன் எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்தாகணும். அன்னைக்கு அவன் போன்ல பேசினத கேட்டதை வச்சு பார்த்தா இந்த லாட்ஜ் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கான லொகேஷன். சோ அவன் வேற எங்கேயும் போக சான்ஸே இல்லை. டோர் ஓபன் ஆகுது. கபிலன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, தோர வந்துட்டாரு. அவன் தான். பாவம் சாரு ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. என்ன பொழப்படாது, ஒரு சின்ன விஷயத்தை கூட பதட்டத்தோடவே செய்ய வேண்டியதா இருக்கேடா. அக்காவை கழட்டி விட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுடா. இப்பதானே உள்ள வந்தோம், அதுக்குள்ள யார் கதவை தட்டுறது? இன்னும் திரும்ப எந்திரிச்சு போறான். எங்க போறான்னு தெரியலையே. அதான் இன்னொரு ரூம் இருக்குல்ல, போனா அங்கதான் போவான். யார் நீங்க? என் கூட பேசாதே, என் கூட வா வா. கதவை திறந்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி தெரியுதுல்ல? எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. பாப்போம், எப்படி ரூம் நம்பர் 302 தானே வருவாங்க. யாருன்னு பாத்திரலாம்.